எப்பயாவது வந்துடும். அதனால பின்னாலேயே வர்றது உங்க கடமை. என்ன பாதுகாப்பான இடம். ஒரு பேர் 10 பேர் 100 பேர் இல்ல, 10-30 லட்சம் பேர் வந்து அசம்பிளி ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம மக்கள் நானும் பெண்கள் கூப்பிட்டு அடையாளமா தான் கூப்பிட்டு வருவோம். ஆண்களுக்கு அடையாளமா ஒன்றும் இருக்காது. அப்போ நீங்க எல்லா வகையிலும் கணவன் மனைவியா வந்தவங்க கையை போட்டுக்கிட்டே தான் போதும். ஊர்ல இருக்கும்போது நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அங்க போய் கையை போட்டுக்கணும். கையை போட்டாதான் ஒருத்தர் விட்டு பிரியாத நிலை ஏற்படும். இது என்ன சிரமம், ஒருத்தரை பிரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க அமல் மட்டும் கஷ்டம் இல்லை, கூட போற எல்லாத்துக்கும் கஷ்டம். அவரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு வேலையும் நடக்காது. அதனால இதுல அனைத்து எங்களை அணைஞ்சு கொண்டே நெருங்கியே வரணும். இன்ஷா அல்லாஹ் துவா கேட்கணும். சைத்தானை கல்லடிச்சு அங்க துவா ஒப்புக்கொள்ளப்படும். நம்ம சேர்ந்தே துவா கேட்போம். இன்னும் சொல்ல போனா மைக்க கையில வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் சவுண்ட் ஆட்கள் காதல விளங்கணும். எல்லாம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அது 11வது நாள். அதே போல அன்றைக்கு நைட் அங்க தங்குறது கடமை. 12ஆம் நாள் காலையிலும் சைத்தான் கல்லடிக்கிற 3 சைத்தான் அடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கே புறப்பட்டுருவோம். சில சூழ்நிலை இருந்தால் 13 அடிக்கிறது. அல்லாஹ் சொன்னான், ததுக்குருல்லாஹி அய்யாமி மஅதூதாத் வமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைன் ஃபலா இஸ்மான வமன் தஅஹ்ஹர ஃபலா இஸ்மான. நீங்க 2 நாள் இருந்து கல்லடிச்சாலும் உங்க மேல குற்றம் இல்லை, 3ஆவது நாள் இருந்து கல்லடிச்சிட்டு வர்றது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த போதுக்காக வேண்டி 1 12ஓட வருவோம், அதை 13 இருந்து அடிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு பின்னால நாம ஊருக்கு வந்துடும். எந்த இடத்துல இருந்து புறப்பட்டோமோ நம்ம டென்ட் அல்லது நம்ம ரூம்பு நம்ம எந்த இடத்துல தங்குறோமோ அங்க கொண்டு வந்துடுவாங்க. இதோட ஹஜ்ஜி முடியுது. இந்த 5 நாள் தான். 8, 9, 10, 11, 12, தேவைப்பட்டால் 13. அங்கே உள்ள நாட்களில் என்ன அமல் சைத்தான் கல்லடிக்கிறதா 10, 11, 12, 13 செய்ய வேண்டிய அமல். அதை கரெக்டா செய்யணும். அங்கே என்னென்ன துவா அதை செய்யணும். பெண்கள தொழுகை நடக்கும். எல்லாம் அங்க அந்த 11ஆம் அன்னைக்கு தொழுகை நடக்கும். 5 வேளை தொழுகை பெண்கள் தொழணும். 12ஆவது அன்னைக்கு தொழணும். நம்ம மக்காவுக்கு போயிட்டு வர்ற நேரங்கள் தான் போற வழியில தொழுதுகிறோம். இன்னும் சில நேரங்களில் நம்ம ஹரமுக்கு போய் தவாப் சாயி செய்யும் போது அங்க தொழுகையான வாய்ப்பு சில நேரத்தில் ஜமாத் நடக்க அதில் சேர்ந்துக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா வகையிலும் சிரமம் ஒரு ஹாத்திக்கு வரக்கூடாதுங்கிறதுல பொறுப்பாக கூட்டு போற போது கவனம் வச்சுக்கிறோம். அதனால ஒரு நாள் முந்தி கூட்டு போறது பிந்தி கூட்டு போறதை பற்றி நீங்க யோசிக்கவே கூடாது. நம்ம கூட இன்னொரு டிராவல்ஸ் உட்காந்து பாவம் சொல்லுவாங்க, நாங்க நேரத்தை போயிட்டு வந்தோம், நீங்க இன்னும் போகலையா? ஒன்னு இவருக்கு கோபம் வந்தோம், அவர் நேரத்தை போயிட்டாரு, இன்னும் நீங்க கூட்டு போகலையா? அவர் நேரத்தை போயிட்டு என்ன பாடுபட்டாருன்னு கேளுங்க. அவர் படாத பாடுபட்டு வந்திருப்பார். இங்க நோக்கம் உடனே போறதல்ல, மார்க்க அனுமதியையும் எடுக்கணும். ஆட்சிகள வயசானவங்க இருக்கிறாங்க, முடியாதவங்க இருக்கிறாங்க, சில பேரால அவ்வளவு ஸ்பீடா வர முடியாது, கூட்டம் சில பேருக்கு அலர்ஜி ஆகும். எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு எங்கே உங்களுடைய நிர்வாகம் என்ன செய்யுமோ உங்களின் நலன் மாத்திரமே அங்கே நோக்கம். இன்னொன்னு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கிற அருளும் தப்பிவிடக்கூடாது. இரண்டிலும் கவனம் இருந்து கொண்டிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜினுடைய காரியம் நிறைவாகும். அதை தொடர்ந்து அடுத்தடுத்த காலங்கள் நம்ம மக்காவில் இருக்கிற நாட்களும் சரி, வெளியில இருக்கிற நாட்களும் சரி, புனிதமான ஹரம்ல நேரம் செலவழிக்க மக்கால் அதிக நாள் இருக்க போறோம். எல்லா நேரத்தையும் காபத்துல்லாவுக்கு போயிடும். முடிந்த வரையிலும் ரூம்ல நேரத்தை குறைச்சிக்கணும். நாளைக்கு சுபு முடிச்சிட்டு ஒரு 12 மணிக்கு போகணும்னா ஒரு 10 மணிக்கு 10:30 ஹரமுக்கு போயிட்டா ஹரம்ல ஒரு தவாப் வாய்ப்பு கிடைச்சிக்கணும். தவாப் செய்துட்டு குர்ஆன் ஓதலாம், விக்ர் செய்யலாம், முன்பின் சுன்னத்துகளை நிறைவேற்றலாம். மதிய சாப்பாடு முடிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறோம். அஸ்ர் தொழுகையெல்லாம் 3:30 மணிக்கு. நம்ம அனபி மதுரை 5 மணிக்கு தொழுது இருப்போம். காபாவோட 3:30 மணிக்கு ஜமாத்து நடக்கும். நம்ம அதை கணக்கு பண்ணி எழுந்திருச்சு ஓடணும். அந்த ஜமாத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. அங்க போய் 3:30 மணி ஜமாத்துல நம்ம தொழுதுட்டு தேவைப்பட்டா மாலையில ஒரு வீட்டு பக்கத்துல தான் இருக்கிறோம். காபாவோட ஒரு டீயை குடிச்சுட்டு 5 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் உள்ள போயிட்டோம்னா தவாப் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், விக்ர் செய்யலாம். இஷா வரைக்கும் அங்கதான் இருக்கலாம். மக்ரிபுக்கு இஷாலாம் வெளியில வந்தீங்கன்னா வீட்டு உள்ள போக முடியாது. அந்த நேரங்களை காபாவிலே நாம் கழிக்கிற போது அமல்கள் செய்கிறோம், இபாதத் செய்கிறோம், குர்ஆன் ஓதுறோம். ஒரு குர்ஆனை நீங்க முடிச்சா 1,00,000 குர்ஆன் ஓதுறது நண்பர்களே. 1,00,000 குர்ஆன் ஆயத்துல எங்க ஓத போறோம்? அது காபா தான் அதற்கான இடம். அதே மாதிரி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே 1,00,000. அவ்வளவு பெரிய பாக்கியம். ஸலவாத்துக்கள் கொஞ்சம் அதிகமா ஓடும். மதீனா வாழ்க்கை இருக்கு, ஒரு புனிதமான வாழ்க்கை. 8 நாள் மதீனால இருக்கும். அந்த 8 நாளும் பரக்கத்து தான், அருள் தான். ஒவ்வொரு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் இருக்கு. அது எப்படி அதன் சுகம் இன்ஷா அல்லாஹ் அது தனியா அங்க விளக்கிக்கிறோம். மதீனா போறதுக்கு முந்தி மதீனா சார்ந்த விளக்கம் சொல்லிதான் போவோம். இன்னும் சொல்ல போனா போற பஸ்ல அவ்வப்போது விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய பேர் அருளால் நாம் எல்லா வகையிலும் அருளோடும்
இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் அன்போடும் உடல் ரீதியான சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு எளிய முறையும் துவா நடந்துகிட்டே இருக்கும். அங்கேயும் கூட டெய்லி பயான் நடக்கும், சும்மா விடுறது இல்லை. ஆட்சிகளுக்கு ஒரு டைம் ஒதுக்குவோம், கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும், விளக்கம் கொடுக்கிற போது இங்க பயன்படுத்தாங்க. அந்த நேரத்தில் சில பேர் வர்றதில்லை. எவ்வளவு சாயந்தரம் வந்து அதுக்கு ஏதோ பயன் செய்யலாம், ஏதோ திக்கு சொல்லி கொடுத்துக்கலாம். என்ன நீ எங்க போன? பேர பிள்ளைக்கு பொம்மை வாங்க போனேன். இந்த பொம்மை வாங்குறது இந்தியாவில் கிடைக்காத பொம்மையா சவுதியில் கிடைக்க போகுது? சவுதியில் இந்தியாவில் கிடைக்காத பொம்மை ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. அதே மாதிரி அங்கேயும் இதெல்லாம் நடக்கும். ராக்கி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கிறியால் தோரியால், ஏற்கிறியால் தோரியால், தொழியாளுக்கு 2 ரியாலுக்கு இந்த ராக்கெட் ரியாதி பொம்மை இது எல்லாம் எங்க இருக்கும்? காபாவுக்கு போற இடத்துல இருக்கும். அவன் எல்லா இடத்துலயும் ஆளப்பட்டு விட்டுருப்பான். சைத்தான் கம்ப்ளீட்டா சுத்தி விட்டு வச்சிருப்பான். எங்கேயாவது நம்ம லாக் ஆயிடும். இந்த பொம்மை கிரிக்கெட் இந்த ராக்கெட் வாங்குற இடத்துல பொம்பளை நீங்க நின்றுட்டு கொஞ்ச நேரம் இடத்துல போன் பண்ணுவாங்க, எங்கேயோ நிக்கிறோம், வழி தெரியல. அது மாதிரி போய் மாட்டிக்கிட கூடாது. எங்க போனாலும் கவனம் இருக்கட்டும். பொருள் வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை, விவாதத்துக்கு தடையாக ஆகிடக்கூடாது. நம்ம தொழுக நேரத்துல எங்க போய் நம்ம லாக் ஆகாமல் உங்கள் கவனத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்ற அன்போடு ஞாபகப்படுத்தி, இன்ஷா அல்லாஹ் நாங்க பயான் அங்க வைக்கிற போது வந்து கலந்துக்கணும். என்ன போன வாரம் பேசுறதா பேசுவாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் என்ன தேவை, அடுத்து என்ன செய்யணும், ஊருக்கு போனா எப்படி வாழணும், எல்லாத்தையுமே ஒரு ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சுங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஐயப்பூன சாயிபுகு பாதா கபலா பாதஹா, ஐயப்பூன சாயிபுகு பாதஹா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் விளக்கமாக ஹஜ் அலாமத்துல் ஹஜ்ஜத்தில் மப்ரூர் ஐயப்பூன சாயிபுஹா பாதஹா. ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டதன் அடையாளம் என்ன? ஹாஜி ஹஜ்ஜுக்கு முந்திய காலத்தை விட அவருடைய பிந்திய காலம், ஹஜ்ஜுக்கு முந்தைய காலம் இருக்கு. நம்ம இப்போ இருக்கிறோம், தொழிலை விட்டு இருக்கிறோம், சில காரியங்களை முன்பின் இருக்கிறோம், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது, வியாபாரத்தில் முன்பின் இருக்கிறோம், கொடுக்கல் வாங்கல முன்பின் இருக்கும். இதுவெல்லாம் ஹஜ்ஜுக்கு பின்னால் எப்படி இருக்கும்? முழுக்க முழுக்க அவர் வாழ்க்கை அழகாகவும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாகவும் ஆகிவிடும். அவர் புரியட்டும், நம்ம ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஐயப்பூன பாதஹா ஹைரம் மின்ஹா கபலஹா. ஹஜ்ஜுக்கு முந்திய வாழ்க்கை பிந்திய வாழ்க்கை ரெண்டையும் பார்க்க வேண்டும். முந்திய வாழ்க்கையை விட பிந்திய வாழ்க்கை அழகானால் அவருடைய இபாதத்து சரியாது, ஒழுக்கம் சரியாது, கொடுக்கல் வாங்கல் சரியாது. இன்னொரு பக்கம் குடும்பத்தில் ரொம்ப கோபத்தான மனுஷனா இருந்தார். இப்ப அவர் வீட்டுல சொல்றார், ரொம்ப சாஃப்டா ஆயிட்டாங்க எங்க வீட்டுக்காரரு, அவர் ஹஜ்ஜி கபூல் ஆயிட்டுன்னு அர்த்தம். ஹஜ்ஜி கபூல் ஆயிட்டார். இவர் இல்ல, இவரு சொல்றார், எங்க வீட்டம்மா சொல்லே கேட்க மாட்டாங்க, இப்போ சுபஹானல்லாஹ் டிவியே பார்க்கறது இல்லை, அம்மாவுக்கு ஹஜ்ஜு கபூல்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கை மாறுது என்பதற்கு அடையாளமே ஹஜ். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எனவே அழகான வாழ்க்கை ஹஜ்ஜுக்கு பின்னால வாழணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்து ஒரு திட்டத்தோடு வருவேன். இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால என்ன செய்யறது, ஏதாவது ஒரு அமலை எடுக்கிறேன், இந்த அமலை தொடர்ச்சியா செய்யணும் அப்படிங்கிற திட்டம் அங்கே போட்டுட்டு வர்றது. அந்த அமலை கரெக்டா தூக்கி கொண்டு போயிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஹஜ்ஜுக்கு பின்னால ஒரு பாடம், ஒரு படிப்பு, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம். நாம எப்பவுமே அல்லாஹ்வை நோக்கி போகிற இந்த காலத்தில், இந்த வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். போதுங்கிற மனசு இபாதத்துல வரக்கூடாது. காசு பணத்துல வந்து போதும், இபாதத்துல இன்னும் முன்னேறணும். நாங்க சொல்லதா இன்னும் கூட்டணும். அப்ப நாம கூட்டிக்கிட்டே இருக்கணும். வயசு கூடும் போது அமல் குறையக்கூடாது, வயசு கூட கூட அமல் கூட. வயசுக்கு நான் சின்ன வயசுல 10 குர்ஆன் முடிச்சேன், இப்ப 20 குர்ஆன் முடிக்கிறேன். ஏன்? வயசு கூடுது, என்னுடைய பயணம் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது அல்லாஹ்வை நோக்கி. என் மன்னரை என்னை காத்துக் கொண்டு இருக்கிறது, எதிர்பார்க்கிறது. என்னுடைய அல்லாஹ்வினுடைய பேரருள் மிக்க சொர்க்கம் என்னுடைய வருகைக்காக காத்திருக்கிறது. நரகம் என்னை தண்டிப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த நரகம் சொர்க்கத்தின் போட்டியில் நரகத்தை வீழ்த்தி நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும். அதற்கான வாழ்க்கைக்கான திட்டமை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஹஜ்ஜிலேயே போட்டு விட்டு வராது. இது நான் நல்ல நிலையில இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் முடிவு செய்கிற ஒரு இடம். எல்லாம் அல்லாஹ் சிறப்பான நமது பயணம் எல்லா வழியிலும் சரியாக்கி வைப்பானாக. அவன் பொருந்திக் கொள்ளும் வழியில் ஆக்கி வைப்பானாக. நம்முடைய ஹஜ்ஜை லேசாக்குவானாக, கபூல் செய்வானாக. நமது உம்ராவை லேசாக்குவானாக, கபூல் செய்வானாக. நமது உணர்வுகளை சரியாக்குவானாக, எண்ணங்களை சரியாக்குவானாக. தூய இதயத்தை நசீபாக்குவானாக. உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகள், ஆசைகள் இதையெல்லாம் அல்லாஹ்வே கட்டுப்படுத்தி ஒரு தூய்மை மிக்க இதயத்தோடு அவன் இல்லத்தை நோக்கி பயணிக்கிற வாய்ப்பையும் வழங்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் நமக்குள்ள எப்படி சந்தோஷமா போறோம், சந்தோஷமாட்டே திரும்பணும். ஒன்னா போறோம். பல பேர் ஆதிகள் ஊருக்கு வரும்போது சண்டை போட்டு வந்துடுறாங்க. நாங்க போகும்போது நண்பர்களா போறோம், அப்பதான் நட்பை துவக்கிறோம். பின்னால் அந்த நட்பு தொடர்ந்துகிட்டே இருக்குது.
அந்த கடந்த வருஷம் எங்க கூட வந்த அந்த ஹக்கீம் வந்திருக்கிறாங்க. ஹக்கீம் பிரியாணி உங்க ஊர் திருச்சியில் உள்ள பிரபலமானவர். ஆனால் எங்களோட ஹஜ்ஜினுடைய தொடர்பு, அந்த ஹஜ்ஜி தொடர்பு இன்றைக்கும் தொடர்கிறார், இன்றைக்கும் நீடிக்கிறது. அந்த நட்பு புனிதமான. அது மாதிரி ஹாஜியார் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஹாஜியார் ஹஜ்ஜி போய் எவ்வளவு வருஷம் இருக்கும்? 5 வருஷம் இருக்குமா? 6 வருஷமா. ஹாஜியார் இன்னைக்கும் கான்ட்ராக்ட் ரமதான் எனக்கு போன் அடிச்சுட்டே இருந்தாங்க. நான் எடுக்கல, ஏன்னா ஏத்திகாப்புல இருக்கேன். ஏத்திகாப்புல போன் எடுக்கிறது இல்லை. ஹாஜியார் அடிக்கிறார். ஹாஜியார் வீட்டுல இருக்கிறார். அந்த அம்மா ஹாஜியார் இருக்காங்க பின்னால. ஹாஜியார் சொல்லுங்க. ஹஜ்ஜில நட்பு தான் இதெல்லாம். ஹஜ்ஜி நட்புங்கிறதுக்கு ஒரு பறக்கத்து என்ன தெரியுமா? அது சொர்க்கம் வரைக்கும் தொடரும். ஹஜ்ஜில நண்பர்கள் பழகினவங்க, என்னுடைய நிறைய நண்பர்கள். இன்னைக்கு நான் வெளியூருக்கு போறேன்னா பல பேர் என் ஹஜ்ஜி நண்பர்கள். அவங்க நான் புறப்பட்டு வர்றேன்னு தெரிஞ்சாலே கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. அதில் நீங்க வந்துட்டு போகணும். இதுவெல்லாம் அந்த ஹஜ்ஜில நாம் ஏற்படுத்திக் கொண்ட நட்பு. ஹஜ்ஜில போய் சண்டை போட்டு பிரிஞ்சிடக்கூடாது. நல்லா குறிப்பா குர்ஆன்ல ஹஜ்ஜில 3 காரியம் செய்யக்கூடாதுங்களா? வலா ரஃபஸ் வலா ஃபுசூக வலா ஜிதால். 3 காரியம் ஹஜ்ஜில செய்யக்கூடாது. அது ஒண்ணு பாவம் செய்யாதீங்கறான், ஒண்ணு சண்டை போட்டுறாதீங்கறான். பாவம் கூடாது, சண்டை கூடாது. இன்னொன்னு கணவன் மனைவியா போறவங்க உங்களுடைய இல்லற வாழ்க்கையை வச்சுக்கிறாதீங்கறான். இந்த 3 ரொம்ப முக்கியம். ஹஜ்ஜினுடைய காலத்தில் பேண வேண்டியது, பாதுகாப்பு பண்ண வேண்டியது. இல்லற வாழ்க்கைங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல கூடாது. அடுத்த வேற சாதாரண காலங்கள்ல அனுமதி இருக்கும். இங்கே உங்களுடைய கவனத்தில் எடுங்கள். அங்க போய் நம்ம சந்தோஷமா போயிட்டு வரணுமே தவிர, நட்பை குவித்துக் கொண்டிருக்க வேண்டுமே தவிர, சண்டை வரக்கூடிய நிலைகளை எல்லாம் ஆக்கிக் கொள்ளாத அளவுக்கு தாய்மார்களும் நீங்களும் பாதுகாத்துக்கணும். அது பெண்கிட்ட கொஞ்சம் சீக்கிரமா என்ன பண்றோம், நம்ம ஒரு பெட்டு மேல தங்க வச்சிருக்கோம். ஒரு 4 மாடி கழிச்சு மொட்டை மாடிக்கு துணி காய போடுறது. அந்த துணியை காய போடுறது நாங்க பெரும்பாலும் நம்ம ஹாஜியார் என்ன பண்ணிடுறாங்க, எல்லாத்தையுமே இது பண்ணி கொடுக்கணும். எல்லாத்தையும் துணி நம்ம அங்க ஜோரா வெளுத்து கையில கொடுத்துடுறாரு. துவைக்க வேண்டிய வேலை வைக்கிறது இல்லை. அப்படி இருந்தாலும் நம்ம சீதைகள் தாய்மார்கள் அவங்க கையால துவைச்சாதான் பறக்குது. மேல கொண்டு போய் துவைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. துவைச்சு கொண்டு காய போட்டுட்டு வந்துருவாங்க. அடுத்து இன்னொரு மாதிரி துவைச்சு அதுக்கு மேல கொண்டு காய போட்டுருவோம். அன்னைக்கு பூரா சண்டை தான். அது அரபாவா இருந்தாலும் சண்டை தான், முஸ்லிமா இருந்தாலும் சண்டை தான். இந்த சண்டை வரக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப கவனம். அங்க வந்துடும். பரவாயில்ல, அவங்க என் துணிக்கு ஒரு துணியை போட்டிய பறக்கட்டுமா, உன் துணி பறக்கட்டு, என் துணியை பறக்கட்டு, சண்டை வருமா? அது பறக்கத்தான் நீங்க பாத்துருங்க. என் துணியை நீக்கிட்டு உன் துணியை போட்டி, இது நிறைய சண்டை அடிக்கடி அங்க எதனால் வரும். நம்ம பல வருஷம் ஒரு அனுபவத்தை வைத்து சொல்கிறோம். அதெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி, கருணை உள்ள ரப்பு முழுக்க அவன் திருப்திப்படும் இடத்தில் நாம போய் நின்று அமல் செய்து திரும்ப தோல்வி செய்வாரா, ஹயாத்தில் பறக்க செய்வாரா, சொலத்தில் பறக்க செய்வாரா, இமானியில பறக்க செய்வானா, ரிசுக்கில பறக்க செய்வானா? நம்ம குடும்பத்துக்காரங்களுக்கு விட்டுட்டு போறோம். அவர்கள் அவன் அமானியத்தில் பாதுகாப்பானார். எல்லாத்தையும் நம்ம கூட்டு போக முடியாது. நம்ம பிள்ளைங்க நிற்பாங்க, சின்ன வயசு பிள்ளைங்க, பெண்களை வச்சுட்டு போவோம். ஊரில் விட்டு போகிறவர்களை அவன் அமானியத்தில் விட்டு செல்வோம். அவன் அவர்களை பாதுகாப்பானார். நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை இன்று வழங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அந்த அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் நன்றால் உறவினர் யாவருக்கும் கொடுத்தவர் புரிவாராக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமும் நபியின் சர்தாரு ஆனம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தந்தைகளுக்கு கொடுத்தாக்கிய கை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் கொடுத்தவர் புரிவாராக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பாராக. நமது பிள்ளைகள் இல்மிலே, இமானிலே, அமலிலே, ரிசத்திலே பறக்க செய்வாராக. நம்முடைய பிள்ளைகள் எந்த சஞ்சலங்களுக்கும் நோய்களுக்கும் யாருடைய சூழ்ச்சிகளுக்கும் செய்வனைகளுக்கும் அகப்பட்டு விடாமல் பாதுகாப்பானாக. கண் திருஷ்டிகளை விட்டு பாதுகாப்பானாக. உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குடும்ப வாழ்க்கை சொர்க்கத்திலும் தொடரச் செய்வானாக. பாக்கியம் நிறைந்த குழந்தைகளை நமது பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. அவர் உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹயாத்தில் பலமுறை கனவில் கண்டு கிடைக்க தோல்வி செய்வானாக. இந்த துஆவை உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.